திரைக்குறள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கழிஞ்ச வெள்ளிக்கிழமை பல திரைப்படங்கள் தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த திரைப்படங்களுடைய வரவேற்பு மக்கள் மத்தியில எப்படி இருக்கு, அதனுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் வாங்க. 5 திரைப்படங்கள் தமிழ்ல ரிலீஸ் ஆச்சு. அதுல ஒன்று பேன் இண்டியா திரைப்படம் கண்ணப்பா அப்படிங்கிற பேன் இண்டியா திரைப்படம் ஆந்திர திரைப்பட உலகத்திலேருந்து ரிலீஸ் ஆச்சு. 250 கோடி ரூபாயை கொட்டி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். 63 நாயன்மார்கள், அதில் ஒரு நாயன் தான் கண்ணப்பா அப்படிங்கிறவர். அவருடைய வாழ்க்கையில் சில கற்பனைகள் எல்லாம் கலந்து உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த திரைப்படம். முகேஷ் குமார் சிங் அப்படிங்கிறவர் தான் இந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கிறாரு. விஷ்ணு மஞ்சு இந்த திரைப்படத்திற்கான திரைக்கதை எழுதி முக்கியமான கதாபாத்திரம், அவர் தான் கதாநாயகன் இதில் நடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஒரு பெரும் பட்டாளமை இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கு. சரத்குமார் நடிச்சிருக்கிறாரு, மோகன்லால், மோகன் பாபு, பிரபாஸ், காஜல் அகர்வால், அக்ஷய்குமார், இப்படி ஒரு பெரும் பட்டாளமை இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கு. அவ்வளவு பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாகத்தான் இந்த திரைப்படம் இருக்கு. ரசிகர்கள் மத்தியிலையும் இந்த திரைப்படம் பெரிய வரவேற்பை தான் பெற்றிட்டு இருக்கு. இந்த திரைப்படம் 3 நாட்கள்ல 30 கோடி ரூபாய் கலெக்ஷனை ஈட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 திரைப்படம் தமிழில் ரிலீஸ் ஆச்சு இந்த கண்ணப்பாவை தவிர்த்து. அதில் மிக மிக முக்கியமான திரைப்படம் திருவள்ளுவர் அப்படிங்கிற திரைப்படம் தான் ரொம்ப முக்கியமான திரைப்படம். கலெக்ஷன்ல இல்லை, இது தமிழ் சமூகம் அறிய வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய ஒரு திரைப்படமாக நான் பார்க்குறேன். சின்ன குறைபாடுகள் இந்த திரைப்படத்தில் இருக்கு, இல்லைன்னு இல்லை. ஆனாலுமே நமக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன், பாரதியார், பாரதிதாசன் இவங்களெல்லாம் நம்ம திரைப்படங்கள் மூலமாகத்தான் நம்ம சிறுவர்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் அந்த காலத்திலேருந்தே கொண்டு சேர்த்தாங்க அப்படிங்கிறது தான் வரலாறு, காந்தி உட்பட. அப்போ இந்த காலத்தில் திருவள்ளுவரை பற்றி ஒரு திரைப்படம் வருதுன்னா அது நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டியது. இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நபர்கள் அருமையாக நடிச்சிருக்காங்க. ஏஜே பாலகிருஷ்ணன் தான் இந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கிறாரு. இவர் ஏற்கனவே காமராஜ் அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்கி ஏகப்பட்ட வரவேற்பு பெற்ற ஒரு நபர். கலைச்சோழன், தனலட்சுமி, சுந்தர், கொட்டாச்சி, அண்ணாமகன் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகர் பட்டாளமே இந்த திரைப்படத்தில் இருக்கு. எல்லாருமே தங்களுடைய நடிப்பை சிறப்பாகவே செய்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ரொம்ப இயல்பான மொழி இந்த திரைப்படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா ஒரு மன்னர் காலத்து திரைப்படம், பழைய காலத்து திரைப்படங்கள் எடுக்கும்போது பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒரு செம்மொழியை பயன்படுத்துவாங்க. அது கொஞ்சம் ஒரு அந்நியத்தன்மையோடையே இருக்கும் அந்த மொழி. ஆனால் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்த எடுப்பிலே ரொம்ப சாதாரணமாக இன்னைக்கு நம்ம என்ன பேசுவோமோ அந்த மாதிரி பேச்சு மொழி இருக்குது. ஆங்கிலம் கலவாத இயல்பான பேச்சு மொழியிலே இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த திரைப்படம் இன்னுமே பிரம்மாண்டமான பொருட்செலவில் உருவாக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நிலைப்பாடு. இந்த திரைப்படத்திற்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்குது. ஆனால் இந்த திரைப்படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நமக்கு இன்னுமே தெரிய வரல. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் குட் டே அப்படிங்கிற திரைப்படம். 96 திரைப்படத்தில் வேலை பார்த்த பல்வேறு கலைஞர்கள் இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா பாடலாசிரியரான கார்த்திக் நேதாவினுடைய வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருக்கிறது கோவிந்த் வசந்தா இசையமைச்சிருக்கிறாரு. அவர் தான் 96 திரைப்படத்துக்கு அருமையான இசையை தந்தவர். பிருத்திவிராஜ் ராமலிங்கம் இந்த திரைப்படத்துக்கு ப்ரொடியூஸும் பண்ணி இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு. உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. இதனுடைய காட்சிகள் எல்லாமே ரொம்ப இயல்பாகவும் நகைச்சுவை தன்மையோடையும் இருந்தது. இதில் நடிச்சிருக்கவங்க எல்லாம் அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ஆடுகளம் முருகதாஸ், மைனா, வேலராமமூர்த்தி, இப்படி பலரும் நடிச்சிருக்காங்க. காளி வெங்கட், பக்ஸ், எல்லாருமே தங்களுடைய நடிப்பை சிறப்பாக செஞ்சிருக்காங்க. ஆனா இதனுடைய இடைவேளைக்கு பிறகான விஷயங்கள்ல இந்த திரைப்பட குழு கோட்டை விட்டுட்டாங்களோ அப்படின்னு சொல்லி தான் நமக்கு எண்ண தோன்றுது. பாதிக்கு மேல சிறப்பாக உருவாக்கி இருந்தா இதுவும் ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி கொண்டாடப்படக்கூடிய ஒரு திரைப்படமாக நிச்சயமாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட பார்வை. இதனுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரியல. வரக்கூடிய நாட்களில் இந்த திரைப்படங்களை பற்றி பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் லவ் மேரேஜ்
அப்படிங்கிற ஒரு திரைப்படம். விக்ரம் பிரபு, சுஸ்மிதா, மீனாட்சி, அப்புறமாக அருள்தாஸ், ரமேஷ் திலக், இப்படி ஒரு பெரும்பட்டாளம் இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. எல்லோருமே இந்த திரைப்படத்துல அருமையான அற்புதமான நடிப்பை வழங்கியிருக்காங்க. சிறப்பாக சொல்ல போனா அந்த கதாநாயகிகளா நடிச்சிருக்கக்கூடிய 2 பேருமே மிக மிக அற்புதமாக நடிச்சிருக்காங்க. சின்ன சின்ன கேரக்டர்ல வரக்கூடிய எல்லாருமே வெகு சிறப்பு. ஒரு 2 குடும்பங்களுக்கு இடையிலான அந்த கல்யாணம் சம்பந்தமான விஷயத்தை தான் இது முன்னிலைப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப அழகாக அற்புதமாக சண்முக பிரியன் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறாரு. ரொம்ப நாளைக்கு பிறகு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பார்த்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய 3 நாள் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னா 90 லட்சம் ரூபா வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அறிய முடியுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது மார்கன் திரைப்படம். விஜய் ஆண்டனி நடிச்சிருக்கக்கூடிய அற்புதமான திரைப்படம். இன்னொரு நபரையும் இந்த திரைப்படத்துக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. அவருடைய குடும்பத்திலேருந்தே அஜய் தீஷன் அப்படிங்கிறவரை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படிங்கிற பாணியில உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் புதுசாக ஒரு விஷயத்தை இந்த திரைப்படத்துல சொல்றாங்க. இந்த சித்தர்கள் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பறவைகளாக, விலங்குகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க இன்னைக்குமே நிறைய வேலைகளை, உதவிகளை இந்த மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசப்படுது. இந்த மனநிலையிலேருந்து இந்த கொலையாளியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தில் பேசுபொருளாக இருக்கு. இதில் பண்ணியிருக்கக்கூடிய இந்த சிஜி ஒர்க் எல்லாமே நிச்சயமாக ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கு. அது மாதிரி இந்த சஸ்பென்ஸை கடைசி வரைக்கும் அழகாக அற்புதமாக கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. ஒரு த்ரில்லிங்காகவே முழு திரைப்படத்தையும் அருமையாக கொடுத்துருக்காங்க. எல்லா காட்சிகளுமே வெகு சிறப்பாக இருக்கு. அது மாதிரி அஜய் தீஷனுடைய நடிப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் திரைப்படத்தில் நடிக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப அனுபவபூர்வமாக நடிக்கிற மாதிரியான ஒரு நடிகராகவே அவர் வந்திருக்காரு. அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்குவோம். அது மாதிரி இந்த திரைப்படத்தில் வேற கேரக்டர்களில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருமே வெகு வெகு சிறப்பாக தங்களுடைய நடிப்பை தந்திருக்காங்க. இந்த படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 3 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 4.5 கோடி ரூபாயை எட்டியிருக்கு அப்படிங்கிறது தான் தகவல். எஸ், வெகு சிறப்பு. வரக்கூடிய நாட்களுமே ரசிகர்களுடைய வரவேற்பை பெற்று இந்த திரைப்படங்கள் இன்னுமே அதிகமாக ஓடும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம். இந்த திரைப்படங்களுடைய நிலவரங்கள் என்ன அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் நம்ம பேசுவோம். தொடர்ந்து திரைக்குறள் நிகழ்ச்சிகளோடு நீங்கள் இணைந்திருங்கள். எங்களுக்கு ஆதரவு தரணும். உங்களுடைய கமெண்டை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுடைய கமெண்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.